friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம் மேட் மட்டன் பிரியாணி. இது வந்து எல்லா மசாலாவும் நம்ம வீட்லயே ரெடி பண்ணி இந்த பிரியாணி நம்ம செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பா இந்த பிரியாணி நீங்க செஞ்சு பார்க்கணும். இந்த அருமையான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலாவை ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்துட்டு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வரமிளகாய் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்துட்டு 6 மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன மிளகாயா. இது வந்துட்டு மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாதி பத்திரி, அதுல ஒரு துண்டு. சீரகம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், சின்னதா ஒரு ஸ்டார் அனீஸ், அவ்வளவுதான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வடச்சட்டியில போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்க போறோம். இந்த பிரியாணி மசாலாவை நீங்க நிறைய கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ பிரியாணி செய்றீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவை. இது நல்லா மணம் வர வரைக்கும் இது வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இஞ்சி இலையை பிச்சு போட்டுடலாம், கொஞ்சம் ஈஸியாக வறுபடும். இந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு 1/2 கிலோ மட்டன், 2 கப் அரிசி, அதுக்கு வந்துட்டு சரியா இருக்கும். 2 கப் அரிசி அப்படிங்கிறது வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் அரிசி. குவான்டிட்டி அதிகமாக செய்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுடரை அதிகப்படுத்திக்கோங்க. சீக்கிரம் வறுபட்டுரும், ரொம்ப தீய விட்டுறாதீங்க. நல்லா மனம் வந்ததுன்னா போதும். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்ததை மிக்சிக்கு மாற்றியாச்சு. இதை வந்துட்டு நல்லா நைஸான பவுடராக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா நைஸான பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே ஜாரில் நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா பாருங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு இது மாதிரி உளிச்சு வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற ரஃபா, அதையும் சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இஞ்சி வந்துட்டு பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இந்த பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திக்கோங்க. இந்த மிளகாய் அவ்வளோ காரமாக இருக்காது, நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை இது கூட கொஞ்சமாக புதினா தலையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நாம இன்னைக்கு இந்த பிரியாணியில் புதினாவை 3 தடவை யூஸ் பண்ண போகிறோம் வேற டைமில். இப்போ இது கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு. இதுக்கடையில் நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கேன் தண்ணியில். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுருங்க அரிசியை. இப்போ இந்த பேஸ்ட்டையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம 1/2 கிலோ மட்டன் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட கொஞ்சமாக புதினா தலை சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சோம்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மசாலா, இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா பவுடர் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த மட்டனில் உப்பு கொஞ்சம் பிடிக்கணும், அதுக்காக. அப்புறமேட்டு நம்ம பிரியாணியில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நான் 5 மினிட்ஸ் விட போகிறேன். ஒரு பாதி அளவு குக் ஆகணும் இந்த மட்டன், அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதை நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட மட்டன் வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இதில் இருக்கிற மட்டன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கேன். இந்த ஸ்டாக் வாட்டர் தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கடையில் நான் வந்துட்டு பிரியாணிக்கான ராய்த்தா ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு துண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, கேரட்டு, அப்புறமேட்டு வெள்ளரி பிஞ்சு எல்லாமே அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி கம்மியாக போட்டால் போதும். ஒரு பாதி தக்காளி இந்த மாதிரி, அதையும் ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம், புதினா தலை கொஞ்சம். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம சோம்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே நம்ம பவுடரில் போட்டாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரியுது. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இருக்குதுல, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விடுது, அதை வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம்.
வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா பொடியும் சேர்த்திடலாம். பிரியாணி மசாலாவை இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற இந்த மட்டன் பீசஸ் சேர்த்திக்கோங்க. வெறும் மட்டன் பீசஸ் மட்டும் அந்த ஸ்டாக் வாட்டர் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அது அப்புறமேட்டு சேர்த்திக்கலாம். இந்த மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கினதுனால லேசாக கீழே பிடிச்சிருக்கோம், அதையும் நல்லா சுரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த அரை தக்காளி பழத்தை சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் புதினா தலை சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்க போறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுல ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட போறேன். விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதுல தண்ணி சேர்த்திடலாம். நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, நம்ம எடுத்த ஸ்டாக் வாட்டரையும் சேர்த்து அளந்து ஊற்றிருக்கேன். 2 கப் எடுத்த அரிசி, அதுக்கு வந்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி. மட்டன் வேகும் போது கொஞ்சமா உப்பு போட்டோம், இப்போ உப்பு பத்தாது. இதுல உப்பு சேர்த்திக்கலாம். இது கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். பாருங்க நல்லா கொதி வருது. இப்ப உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா இப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு நம்ம இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே தெரியிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தம் வைக்கலாம். மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பக்கமா நம்ம வேக வச்சுக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரைஸ் மேலே தெரியிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் வைக்க போறோம். இப்போ ஒரு நிமிஷம் இதை எடுத்துட்டு ஒரு தோசை தவா ஒன்று வச்சுக்கலாம். இதுல இந்த தவாக்கு மேல நம்ம இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ சிம் பண்ணி வச்சிடுங்க அடுப்பை. நல்லா இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தம்ல போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி இதுக்கு மேலே வந்துட்டு நல்லா வெயிட்டாக ஏதாவது வச்சுருங்க. நான் ஒரு பாத்திரம் தூக்கி வைக்க போகிறேன். தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை மேலே தூக்கி வைக்க போகிறேன். வெயிட்டுக்கு மேலே எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இந்த மாதிரி வெயிட்டுக்கு வச்சு இது நல்லா சிம்மில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்துட்டு தம் பண்ண போகிறோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 20 நிமிஷம் தம் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க சூப்பரா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஃப்ரெஷ் மசாலாஸ் அரைச்சு செஞ்ச பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ஹோம்மேட் மசாலாஸோட சேர்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி தயிர் பச்சடி அப்புறமேட்டு கிரேவியோட நீங்கள் பரிமாறலாம். நான் எனக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த சூப்பரான மட்டன் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.